Hello friends, welcome to Indian food recipes. இன்னைக்கு இந்தியன் ஃபுட் ரெசிபீஸில் பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பீர்க்கங்காய் வச்சு நம்ம சட்னி செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நார்மலாக நம்ம எப்போது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் இது மாதிரி ஏதாவது வச்சு நார்மலாக சட்னி அரைச்சி சாப்பிடுவோம். அதோடு இந்த பீர்க்கங்காய் வெஜிடபிளை ஆட் பண்ணி நம்ம சட்னி செஞ்சு சாப்பிட்டோன்னா ஹெல்த்தியானதும் கூட. இந்த பீர்க்கங்காய் ரத்த சிவப்பணுக்கள் உருவாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்திக்கான ஒரு வெஜிடபிளும் கூட. இந்த பீர்க்கங்காய் வச்சு நம்ம எப்படி சட்னி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பீர்க்கங்காய் சட்னி செய்கிறதுக்கு நான் பிஞ்சான பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். முத்தல் பீர்க்கங்காய் சட்னி வச்சா நல்லா இருக்காது, பிஞ்சியாக இருக்கிறதா எடுத்துக்கணும். அதை தோல் நீக்கி இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும் வியூவர்ஸ். அதை சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுக்கணும். இரும்பு வானலில் நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த கடலெண்ணெயில் நம்ம இப்போது பீர்க்கங்காய் சேர்த்து வதக்கி விட்டுடுவோம். பீர்க்கங்காவை இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுக்கணும். இந்த பீர்க்கங்காய் நல்லா சுருங்கி பாயில் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடணும் வியூவர்ஸ். பீர்க்கங்காய் இப்போது வதங்கியிருக்கு, நல்லா சுருங்கி போயிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும். பீர்க்கங்காய் இன்னும் நல்லா பாயில் ஆகணும், அதுக்காக தான். பீர்க்கங்காய் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இது பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில். இப்போது அடுத்ததாக நம்ம அதே எண்ணெயிலேயே வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10 அல்லது 15, நீங்கள் எவ்வளோ சட்னி வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். 3-4 துண்டுகளாக வெட்டிக்கணும் வெங்காயத்தை. அடுத்தது பூண்டு, ஒரு 10-15 பூண்டு பல் இருக்கும், அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். மிளகாய், பச்சை மிளகாய் 4, இஞ்சி சிறு துண்டு அளவு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கணும் இது மாதிரி. இது எல்லாத்தையும் இப்போ ஒன்று சேர்த்து நம்ம வதக்கி விட்டுடுவோம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. ஒரு லைட் ப்ரௌனாக மாறினதுக்கப்புறமா தக்காளி இப்போ ஆட் பண்ணிப்போம். பாதி தக்காளி போதும் இதுக்கு. பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாவை நம்ம தனியாக எடுத்துடுவோம். இந்த தக்காளி நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் இதை கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும் வியூவர்ஸ். இப்போ இதோட உப்பு ஆட் பண்ணிப்போம் வியூவர்ஸ். ஏற்கனவே நம்ம பீர்க்கங்காயில் உப்பு ஆட் பண்ணதுனால இதில் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். தக்காளி எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு வியூவர்ஸ். தக்காளி நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ இதோட இந்த மிக்ஸோட சேர்த்து நம்ம வதக்கி வச்சுருந்த இந்த பீர்க்கங்காவையும் ஆட் பண்ணிவிடுவோம்.
அதையும் எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம். இப்போ இந்த சட்னி மிக்ஸோட சூடு கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாம் வியூவர்ஸ். சட்னியை இப்போ நம்ம மிக்சியில் போட்டு கரகரப்பாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிப்போம். இந்த பொட்டுக்கடலையும் நம்ம ஒரு 2 ட்விஸ்ட் விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலை நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த பீர்க்கங்காய் சட்னிக்கு. அதனால இந்த பொட்டுக்கடலை கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். இது மாதிரி அந்த பொட்டுக்கல்லையே கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் வியூவர்ஸ். அவ்வளோதான் வியூவர்ஸ். இப்போ நம்ம அடுத்ததாக தாளித்து விட்டுடுவோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு எப்போவும் நார்மலாக சட்னி தாளிக்கிற மாதிரியே அதை தாளித்து விட்டுட வேண்டியது தான். இதான் வியூவர்ஸ், டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு பீர்க்கங்காய் சட்னி ரெடி. இதை நீங்கள் இட்லி, தோசை செய்யும்போது செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.